அரிசி உற்பத்தியில் ஏற்பட்ட பாதிப்பால் திருவண்ணாமலை மாவட்டம் களம்பூரில் அரிசி விலை கிலோவிற்கு 11 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மோகன். 11 ரூபாய் திருவண்ணாமலையில் மட்டும் உயர்த்தப்பட்டிருக்கா, இல்லை இதனுடைய பாதிப்பு தமிழ்நாடு முழுக்க இருக்குமா? நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி களம்பூர் என்றாலே அரிசி பெயரெடுத்த ஊராக விளங்கி வருகிறது. ஆரணி மற்றும் களம்பூர் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகள் இயங்கி வருகின்றன. ஆரணி மற்றும் களம்பூர் பகுதிகளில் பொன்னி, பிபிடி, சோனா, டீலக்ஸ், IR50 உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ரகங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. நாள் ஒன்றுக்கு ஆரணி பகுதியில் இருந்து 5 டன் அரிசி உற்பத்தி செய்யப்படுகிறது. சென்னை, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட அது மட்டுமல்லாமல் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களும் வெளிநாட்டு சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கும் ஆரணியிலிருந்து தினந்தோறும் அரிசி டன் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இதையடுத்து தற்போது உள்நாட்டு விளைச்சல் குறைவால் அரிசி உற்பத்தி குறைவாக இருப்பதால் அரிசி விலைகள் தற்போது உயர்த்தது. கடந்த ஆண்டு ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் குறைவான மழை பெய்ததால் விளைச்சல்கள் மிக குறைவாக இருப்பதால் அரிசி விலை தற்போது மிக உயர்வை எட்டியுள்ளது. தற்போது அரிசி கிலோ ஒன்றிற்கு கடந்த 6 மாதத்தை விட இந்த மாதம் 11 ரூபாய் 5 முதல் 11 ரூபாய் வரை விலை உயர்ந்திருப்பது. இது மட்டுமில்லாமல் தூத்துக்குடி, கரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு ஏற்றுமதியானது தற்போது குறைந்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் விவசாயிகள் யாரும் சரியாக விவசாயம் செய்வதில்லை. விவசாயம் செய்வதற்கு இளைஞர்கள் வரவில்லை என்று வியாபாரிகள் தெரிவித்தனர். அரிசி உரிமையாளரிடம் கேட்டபோது ஏற்றுமதிக்கு போதிய அளவு நம்மிடத்திலே நெல் கொள்முதல் என்பது மிக குறைவாக உள்ளது, விவசாயமும் மிக குறைவாக உள்ளதாக தெரிவித்தனர். தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி மோகன். மேலும் அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.